படைச்ச ரப்பு. அப்படிப்பட்ட என்ன சந்திக்க நீ எதை எடுத்துட்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு நல்லா கேட்பான். அந்த சீதையை சொல்றா பாருங்க, எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ். ஆமன் துபிக்க, உன்னை கொண்டு ஈமா கொண்டிருக்கிறேன். நம்மோமே ஓதி கிதாபிக்க, குர்ஆனை ஈமா கொண்டிருக்கிறேன். ஓதி ரசூலிக்க, உன் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமா கொண்டிருக்கிறேன். வஸத்தக்து, சதகா கொடுத்திருக்கிறேன். வஸல்லைது, தொழுதிருக்கிறேன். வஸம்து, நோன்பு பிடிச்சிருக்கிறேன். நாங்க அதற்கான இபாதத்தை பார்க்கிறேன். நாங்க செய்யறது தான் இது. அப்படியா? இதெல்லாம் கேட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீ ஆகப்பெரிய கேடு கட்டவன் என்று சொல்ற, நீ ஆகப்பெரிய கேடு கட்டவன் என்றதுக்கு நான் ஆதாரம் காட்டவான்னு கேட்பாங்க. எப்படி எப்படி சகோதரர்களே? நீங்க தொழுதேன்றீங்க, நோம்பு பிடிச்சேன்றீங்க, ஜகாத் கொடுத்தேன்றீங்க, ஹஜ் செஞ்சேன்றீங்க, அள்ளி அள்ளி தான தர்மம் செஞ்சாங்கன்றீங்க. நீ ஆகப்பெரிய கேடு கட்டவன் என்றதுக்கு நான் ஆதாரம் காட்டவான்னு அல்லாஹ் கேட்பான். அவர் எடுத்து என்ன தெரியுமா சொல்லுவார்? வேண்டிய மட்டும் காட்டையா அல்லாஹ். ஏன் அவருக்கு தெரியும், உலகத்துல எல்லார்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கினவன், எனக்கு எதிராக சாட்சி சொல்ல யாருமே வர மாட்டாங்க. ஃபேமிலியில போயிட்டு கேளுங்க, ஜாப் செய்யற இடத்துல கேளுங்க, ஊர்ல கேளுங்க, மஹல்லால கேளுங்க, கூட்டாளி மார்கிட்ட கேளுங்க, குடும்பத்துல போயிட்டு கேளுங்க, யார்கிட்ட கேட்டாலும் நான் நல்ல மனுஷன். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? பரவாயில்ல, கொண்டு போய் அல்லாஹ், நான் நல்ல ஆள். அவருக்கு யோசனை மனுஷனை பத்தி தானே யோசனை. அப்பதான் நபியலுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் அவன் வாங்கி பூட்ட போடுவான். முதலாவது அல்லாஹ் சொல்லுவான், கால் நீக்கிற தொடைய பார்த்து சொல்லுவான், தொடையே பேசுவான். அல்லாஹ் அக்பர். அவர் யோசிக்கல, பொடி பேசணும். அவர் நினைச்ச ஃபேமிலி வந்து பேசுவோம், ஊடாக்கள் பேசுவாங்க, கூட்டாளிமார் பேசுவாங்க, கீழே வேலை செஞ்சவங்க பேசுவாங்கன்னு அவர் நினைச்ச. அல்லாஹ் முதலாவது தொடக்கி சொல்லுவான், இவர்த கெட்டித்தனத்தை எல்லாம் சொல்லு பார்ப்போம். எங்களோட ரகசியம் தெரியும் தானே எங்களுக்கு. சொல்ல ஆரம்பிச்சு சொல்லி முடிஞ்சு சொல்லி 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 ரகசியம் செஞ்ச எல்லாத்தையும் கக்கும் இந்த தொடை. அது முடிஞ்சா தொடைகளுக்கு உடம்புல கேட்கிற முள்ளு 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 சொல்ல சொல்லுவான். லா இலாஹ இல்லல்லாஹ். உடம்புக்கு முள்ளிக்கு முள்ளு, எங்க உடம்புல முள்ளுகள் முள்ளுகள் பேசுது. முள்ளு சரி, அதை விடுங்களே. முள்ளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரம்புக்கு பேச சொல்லுவான். உடம்புல இருக்கிற நரம்புகள், சீதேவி நரம்பு பேசினா நானும் நீங்களும் யோசிச்சதெல்லாம் பேசும்.